தமிழ்நாட்டில் இருக்கும் ஊர் பெயர்களுக்கு இடப்பெயர்களுக்கு என்றே தனித்த அடையாளமும் வரலாற்று சிறப்பும் உண்டு. அப்படியான ஒரு ஊர் பெயர் தான் தலையாலங்கானம். அதாவது சங்ககால ஊர் பெயராகும். இது தலையாலங்கானம் என்ற உடனே நம்மளுக்கு நினைவுக்கு வருவது மதுரை காஞ்சியில் பாட்டுடை தலைவனான தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் நினைவுக்கு வரும். இது மதுரை காஞ்சி மட்டும் அல்லாமல் அகநானூறு புறநானூறு நற்றிணை பாடல்களிலையும் இந்த ஊர் பெயர் இடம்பெறுவதை நாம் காணலாம். அந்த தலையாலங்கானம் என்று சொல்கிறப்ப ஆலங்கானம் அப்படின்றது தான் ஊர் பெயர் இருந்திருக்கிறது. அதாவது ஆலமரங்கள் நிறைந்த நிலப்பகுதி என்பதனால் இது ஆலங்கானம். ஊரினுடைய அமைப்பை பொறுத்து தலை, இடை, கடை என்று முறை வைத்து சொல்வது மரபு என்பதன் அடிப்படையில் இது தலையாலங்கானம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. பாண்டியன் நெடுஞ்செழியன், சோழன், சேரன் 5 வேளிர் மன்னர்களோடு இங்கே தலையாலங்கானம் என்ற இடத்தில் வெற்றி பெற்றதனால் அந்த மன்னனுக்கு தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்று சிறப்பிக்கப்பெறுகிறான். அப்படி சிறப்பிக்க பெற்ற ஊர் பெயர் தான் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்தில் தலையாலங்காடு என்று வழங்கப்படுகிறது. அதுவும் இது தேவாரம் பாடல் பெற்ற தலம் என்பதனால் திருத்தலையாலங்காடு என்று இன்றும் அந்த ஊர் பெயர் இருப்பதை நாம் அறியலாம். 2000 ஆண்டு கடந்தும் ஒரு ஊர் பெயர் என்பது இன்றும் நிலைத்து நிற்கிறதை அறியும் பொழுது அது தமிழனுடைய வரலாற்றுக்கும் தொன்மைக்கும் அடையாளமாக திகழ்கிறதை நாம் பார்க்கலாம்.